எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காய்கறிகளை அறுவடை பண்ண போகிறோம். முதல்ல பாருங்கள், கத்திரிக்காய் வந்திருக்குது. முதல்ல இந்த கத்திரிக்காய் அறுவடைங்க. இந்த கத்திரிக்காய் செடி எப்படி வந்துச்சுன்னா, போன வருஷம் 4 விதமான கத்திரிக்காய் ஓட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நல்லா உழவு ஓட்டி விட்டாச்சுங்க, முடிஞ்சு போய். கடைசியில் பார்த்தா எல்லா கத்திரிலையும் ஒவ்வொரு நாற்று முளைச்சா. அப்புறம் காட்டுக்குள்ளே இருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சரி, உள்ளே இருந்தால் காஞ்சி போகுன்ட்டு கரெக்டாக 4 கத்திரிலையும் ஒவ்வொரு நாற்று கிடச்சிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாற்று இல்லை, 2 நாற்று கிடச்சிக்குதுங்குது. கத்திரிக்காய் பாருங்க, பச்சை கத்திரிக்காய் சூப்பராக வந்துக்குது. இங்கே பாருங்க, அப்படிங்கப்பா. கத்திரிக்காய் நம்மளுக்கு என்னடா விதை வேற எடுத்து வைக்காம விட்டுட்டுமே. நல்லா வெயில் காலத்தில் கட்டட வேலை நடந்துட்டு இருந்ததுனால அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று சொத்தையாக போச்சு. கடைசியில் எப்படியும் நாற்று கிடச்சி போடுது. அது என்ன நாற்றுன்னு தெரியலேன்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. அது பார்த்தா 4 கலர்லேயுமே வருங்க. இங்கே ஒரு கலர் வருங்க, இங்கே வாங்க. இதுதான் கோயம்புத்தூர் வரி கத்திரிங்க. இந்த கத்திரிக்காய் தான் கோயம்புத்தூரில் எல்லாருமே விரும்புவோம். சீக்கிரம் கரையாதுங்க இந்த கத்திரிக்காய். இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயும் 2-3 கத்திரிக்காய் இப்போ தான் எல்லாம் பூ பிஞ்சுமா இருக்குது. கொஞ்சம் பெருசாக ஒரு சந்தேகத்தை தெரியல, சொல்லுங்க. 3 கத்திரிக்காய் இந்த கலரில் கிடச்சிட்டு. எல்லாத்துக்கும் வணக்கங்கிற போது தேர்தல் வேறு வருதா? ஆமாம், எலெக்ஷனில் தான் நிற்கிறியோ டவுட்டாக வருது. நம்மளுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை, நீ எலெக்ஷன் நின்னா இப்போ ஓட்டுக்கு 2000, 5000, 3000 எல்லாம் கொடுக்குறாங்களா? ஆமாம். அப்படி இல்லாமல் உனக்கு ஓட்டு போடுறவங்க வந்து 5000, 10,000 கொடுப்பாங்க. கொடுத்து ஓட்டு போடுவாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது. அப்படின்னு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிங்க. கட்சியெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம். யாரும் நம்மளுக்கு எல்லாம் சுயேட்சாவே நில்லு. அப்படி எல்லாம் பணம் கொண்டு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அத்தனை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுக்கு பாரு. இப்போ பணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பாருங்க, இங்கே ஒரு கரிபதனை கத்திரி இருக்குது. கரிபதனை கத்திரி? ஆமாம், இங்கே பாருங்க. இந்த கைமு எடுத்து ஆடாது என்னமோ கெட்டு போச்சு. இங்கே பாருங்க, எட்டி பாட்டுருந்தேன். கடைசியில் இப்படி போயிடுச்சு. நிறைய விட்டை போட்டு வச்சுக்குது பாருங்க. நோர தள்ளிட்டு வரி வருது. அழகாக இருக்குதுன்ட்டு இருந்து நான் இப்படி பார்க்கல. விஞ்சலாக இருக்குது பாருங்க. சரி, 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்து போட்டு சரி அப்புறம் பொறிச்சிக்கலான்ட்டு விட்டாங்க. பாரு எப்படி வேட்டு வச்சுட்ருக்குதுன்னு. அடுத்த கத்திரி பார்க்கலாம் பாருங்க. அதுவும் பச்சை கத்திரி தான். பாருங்க, இதில் இருக்குது. கத்திரிக்காய் காமி நல்லா இருக்குதா? சரி, செடியெல்லாம் யார் வச்சதுன்னு சொல்லுங்க. ஐயோ சாமி, செடி பூரா நீ தான் வச்ச. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் தப்பாக போயிடு. பாருங்கள், இந்த செடி வச்சது பூராமே இந்த தோட்டத்துக்காரமாக தானுங்க. இந்த தோட்டத்துக்காரமாக தான் செடி வச்சு அது பூராத்துக்குமே தண்ணி காட்டி விட்டு. ஆமாம், எல்லா இன்றைக்கி காய் பொரிக்கிறதுலேருந்து அந்த காய் சட்னி செய்யறதுலேருந்து சாம்பார் செய்யறதுலேருந்து எல்லாமே இந்த தோட்டத்துக்காரமாக தானுங்க. இப்போ இந்த கத்திரி தான் எனக்கு இன்னும் காட்டுக்குள்ளே வேறு கத்திரிகளை வச்சுக்கிறேன். ஒரு 4 பேருக்கு வச்சுக்கிறேன். அதெல்லாம் என்னென்ன கலர் வந்துருக்குது. 4 கத்திரிக்கே உடைய கையில் பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த காட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் காய் வந்ததுன்னா வாங்க. இன்னொரு வெள்ளை கத்திரி இருக்குது, அதையும் எடுத்துடல வாங்க. அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது வாங்க. நம்மளுக்கு கத்திரிக்காய் மறக்க ஆரம்பிச்சிடுது. அது இந்த கத்திரிக்காய் மட்டும் கலராக கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றோமே இல்லையே, கத்திரிக்காய் அழகை பார்க்குறதுக்கே செடி வைக்க விடும். இங்கே பாருக்கு வெள்ளை கத்திரி. எல்லாம் பூச்செடி தான் அழகு பார்க்குறது. கொத்து கொத்தா கிட்ட வாங்க. இது இந்த கிளையிலையும் மட்டுங்க இங்கே 4, இங்கே 4. இது மட்டும் சொத்தையாக இருக்குது. சொத்தை இல்லாத பக்கம் அரிஞ்சு ஓட்டுருலாங்க. இங்கே வாருங்க.
ஒரு செடியில் ஒரு கூடை கத்திரிக்காய். கத்திரிக்காய் கதை சொல்லுங்க. வரி கத்திரியில் காரமடை கத்திரி. காரமடை கத்திரிமாங்க. அந்த கத்திரியை ரெகுலராக எங்கள் அப்பா இருக்கிற போது, எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கிற போது விவசாயம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது ஒரு சமயம் கிட்டத்தட்ட 1 ஏக்கரை வச்சுருந்தோம் கத்திரிக்காய். இப்போ காயும் நல்ல காய், விலையும் அருமையான விலை. வியாபாரிக தோட்டத்திலே வந்து வாங்கிக்குவாங்க. காரமடை கத்திரிக்காய் எத்தனை ருசியாக இருக்குது. தூக்கமே வராது. காலையில் 4 மணிக்கே போய் நான் காட்டில் நிற்பேன். எனக்கு முன்னாடி எங்கள் அம்மா நின்றுருக்கு. எனக்கு ஆசை வருது. ஆமாம். அந்த ஆசை இன்னும் விட மாட்டேங்குது. ஆமாம். இதுக்குள்ளே கத்திரிக்காய் வைக்கணும் வேறு புலம்பிட்டு இருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் ஆகாது, கம்முன்னு இருங்கன்னு சொல்லிக்கிறேன். அன்னைக்கெல்லாம் விளைஞ்சது வேற. வாங்க அப்படியே போய் நம்ம கொய்யாப்பழம். அன்னைக்கு எங்கள் அம்மா இருந்தது வேலை செய்யறக்கு, இன்னைக்கு நீ இருக்கையில் வேலை செய்யறக்கு. கொய்யாப்பழம் ஒரு பழம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் கூட சரி அணில் தான் திங்குதுன்னு அணில் மேலேயே குறை சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த அணில்னால 2 அணிலுக்கு வேறு சண்டை வேறு வந்துடுது. அப்புறம் சரி என்னடா இது அப்படின்னு பார்த்தா கிளியாக வந்து தின்னுட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அவன் பண்ணி விட்டு போட்டு கடைசியில் அணிலுக்கு மேலே வச்சு விட்டு இப்போ பார்க்குற இது வத்தாதுன்னுங்க. இந்த சேவப்பகத்தையே விதை வரட்டுன்னு விட்டு வைக்கிறது. ஒரு விதையும் கிடைக்க மாட்டேங்குது. இது ஆறா இப்படி விதையே இல்லாமல் விட்டுறாங்க. இது ஆறு தான் திங்கிறாங்கன்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கையோட ஒடிச்சிட்டேன். கிளியாக வந்துதான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கிளிக்கு பேர் என்ன தெரியுமா? செந்தார பைங்கிளி. அதனால தான் பாவம் சாப்பிட்டு போட்டு இருந்தாலும் ஒரு 4 காய் நம்மளுக்கு கட்டி வைக்கலான்னு கட்டி வச்சுக்கிறேங்க. என்ன இருக்குதுன்னு பார்த்துடல, பழத்திருச்சா என்னன்னு. அவங்க பின்னாடி நம்ம சாப்பிட்றதுக்காக கிளி சாப்பிட்றதெல்லாம் சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 4 பழம் வந்துக்குதான்னு பார்த்துக்கலாங்க. இது ஒன்றும் பழுக்கல. இதுவும் பழுக்கல. சரி எல்லாம் கட்டி வச்சிரு. கட்டி வச்சிடலாம். பூரா பழத்தையும் கட்டி வைக்கலிங்க. நம்மளுக்கு அளவாக ஒரு 2, 3, 4, 5 பழம் தினம் ஒரு 2, 3 பழமாவது கிடைக்கட்டுன்னு கட்டிட்டோம். நம்ம தோட்ட பகுதியில் ஒரே ஒரு கிளி வகை தான் இருக்குது. அந்த கிளி தான் செந்தார பைங்கிளி. இங்கிலீஷில் வந்து ரோஸ் ரிங்கடு பேராக்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளி சாப்பிட்றது பார்த்துட்டு நம்மளுக்கு எடுக்கிறக்கே மனசு இல்லை. சரி அதுகளுக்கு பாதி தின்னுட்டு பாதி தின்னு போட்டு போயிடுதுவா. சரி முழுசாவாக தின்னுட்டு போட்டும், கட்டி வச்சா நம்மளும் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க. சூப்பரான பழம். ஆஹா நல்லா பழுத்துருச்சு. இங்க கிளிகிட்ட இருந்து பாதுகாத்து இந்த கிளி ஒடிச்சிருச்சு. பரவாயில்ல. இங்கே பாருங்க, இங்கேயும் கட்டி வச்சுக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடல. இந்த திறமைக்கு பாருங்க அவனுக்கும் விட்டுட்டா. யாராச்சும் கோஸ் கதைங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. இது அவளுக்கு பாருங்க அங்கே கிளிகளுக்கும் விட்டுட்டா. மொத்தத்தையும் இல்லாமல் நம்மளுக்கும் கொஞ்சம் அணில் ஆளுங்கன்னு வர்றானுங்கன்னு என்னமோ தெரியல. அடியில் வர்றாங்களா? அணிலும் வருது. அணில காட்டிலுமே கிளி தான் அதிகமாக வந்து சாப்பிடுது. அப்புறம் இது என்ன ஆகிப்போச்சுன்னா 2 கோஷ்டி இது அதோ அணில்னு வசிக்கிறாங்க. அது வேறு இது. அதனால் நம்மளுக்கு வேறு இதுன்னு சாப்பிட்ருச்சு. சரி விட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுடலாம். இந்த காய் இருக்குது. ஒரே ஒரு நெல்லிக்காய் இருக்குது, பெரிய நெல்லிக்காய். தைரியம் இருந்தால் என்ற மேலே உண்மையாலுமே பாசம் இருந்ததுன்னா அந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை பொறிச்சு கொடுங்க பார்க்கலாம். அடிங்க. விழுந்துருச்சு. ஆட ஒரு வழியை விழுக்காட்டியாச்சு. பரவாயில்ல போங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் கிடச்சிக்குது. நீ அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா தான் கிடைக்குமா இல்லை அதுவே பிடிக்குமா நெல்லிக்காயும் தெரியலிங்க. ஆமாம் நெல்லிக்கனி பாருங்க எத்தனை கொய்யாப்பழம் வந்துருக்குதுன்னு. நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்கணும் இல்லையா? இந்த ஏஐ மாநாடு நடந்தது இல்லையா? ஆமாம் இங்கே டெல்லியில் நடந்ததாம்மா. சொன்னதை கேட்குற மாதிரி ரோபோவில் வந்துருக்குதாம்மா. ஒரு 4 ரோபோ வாங்கி கொடுத்துட்றேன். நீ போய் அதை அடி அப்படின்னா அடிக்கி. அப்புறம் இங்கே ஓடுனா ஓடு. வீட்டுக்காரரை போட்டு 4 திம்புனா திம்புமா.
செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். நானு அருவா கம்பெல்லாம் நீ டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. கோபோ வாங்குறது கேன்சல். கீழே விழுந்து கிடக்குது. பழமாய் விழுந்து இருக்குதுங்களா? பழமாய் விழுகல, நேற்று வேற ஒருத்தர் கொடுக்கலான்னு நினச்சிட்டு நான் பொறிச்சுனா நீ வந்துட்ட, அப்புறம் அப்படியே விட்டு விடியேன்ட்டு நான். அது இப்போ சொல்கிறது அப்புறம் அப்போவே எடுத்து கொடுத்துருக்க வேண்டியது. இப்போ பயமில்லான்னு சொல்கிறீங்களே வேற ஒருத்தருக்கு கொடுத்ததுன்னு. அப்புறம் தான் இப்போ காய் இருக்குதுல்ல, உனக்கிட்ட பயமா? ஆறிட்டு என்ன வேலை வச்சுக்க நீ? இனிமேல் இந்த வேலையில் வச்சுக்காத. கேவரா கையில் இருக்குது. அந்த குச்சி கொட்டாக்குங்க. அது குச்சி இருக்க தைரியத்தில் தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். அதை இங்கிட்ட கொடுங்க. நீ ஏதாவது பேசின்னு வச்சுக்கோ, கொடுங்க. அவ்வளோதான். அதில் இருக்குது பாருங்க அந்த செடியில் சூப்பராக. இதுலேயே கீழையெல்லாம் இருக்குது பாருங்க. சப்போட்டா பழம் நம்மளுக்கு இந்த நெஞ்சு இருக்குது பாருங்க. பால் தான் நிறைய வரும். என்ன செல்வி, இன்னைக்கு ஒரு கூட சப்போட்டா, ஒரு கூட கொய்யா, ஒரு நெல்லி, ஒரு கூட மாதுளை, ஒரு கூட மாங்காய், இப்படி எல்லாம் கூடையாக பொறிக்க வேண்டியதுதான். ஆனால் சப்போட்டா ஒரு கூடையாக வருமானு தெரியலையே. கொய்யா வேணும் ஒரு கூடை பொறிச்சாச்சு, மாங்காய் ஒரு கூடையாகு, இது ஒரு கத்திரிக்காய் சின்ன கூடையில் ஒரு கூடையாக, எல்லாமே இன்றைக்கி ஒரு கூட தான். இந்த கொழும்புச்சம்பழம் இருக்குதுல்ல, அதுவும் ஒரு கூடையாகு, அதையும் பொறிச்சிடலாம். பழம் இருக்குதா? இருக்குதாவா? நீ பார்க்கலையா? அன்னைக்கு பொறிச்சது வந்து வாரு. பழுக்கலையாட்டாக்குதுக்கா? அது ஏன் பழுக்க வரைக்கும் பாட்டுருக்கோன்னு பழுத்தது பொறிக்க வேண்டியது. இன்னைக்கு அவ்வளவு காய் இல்லை, அன்னைக்கு அளவுக்கு. இந்த ஆளுமே கொஞ்சமாவது பொறிச்சிடணும். வேற எங்கேயாவது இருக்கா பாரு. வேற எங்கேயும் அங்கே உள்ள இருக்குது பாருங்க. ஓ, அந்த மரத்தை நேரு என்ற கண்டுக்கு தெரியாமல் இருந்தாலுமே உன்ற கண்டு கொஞ்சம் தெரியும். வேற இங்கே இருக்குது இதுக்குள்ள கொழும்புச்சம்பழம். கொழும்புச்சம்பழம் அந்த பக்கம் போய் பாருங்க. பொறிச்சுக்கிறது என்ன பழம்? இது கொழும்புச்சம்பழத்தில் தங்கச்சி பழம். அந்த பக்கம் இருக்கிறது கொழும்புச்சம்பழத்துலேயே அக்கா பழம். ஓ, பிஞ்சு பாருங்க, ஏகப்பட்ட பிஞ்சு முடிச்சிருக்குது. இது இங்கே பாரு, கொழும்பிச்சியா? கொழும்பிச்சு தான் இது. கொழும்பிச்சிலேயே இது அக்கா. ஓ, அக்கா. ஆமாம், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பிஞ்சு பாருங்க, அளவில்லாமல் பிடிச்சிருக்குது. எங்கே? உள்ள கீழே வருகுது. ஓ பாருங்க, ஆமாம் ஆமாம், அளவில்லாமல் பிடிச்சிருக்குது பிஞ்சுக்கோ. ஆமாம், அது என்ன ஒன்றரை கணக்கு மட்டும் தெரியுது பாருங்க. புது விதமான தக்காளி, தக்காளி பழம் பாருங்க. தக்காளி சூப்பராக இருக்குது பாருங்க. அதுலேயே குட்டியாக வேறு மேலே. அதான் பாருக்குது. அடங்கப்பா, இதுதான் முதல் அறுவடை தக்காளி. பார்க்குறேன், இது எப்படி ருசியாக இருக்குன்னு தெரியல. தக்காளிக்கு மேலே ஒரு பல்ப் எரியுது. அப்படி கீழே ஒரு பல்ப், மேலே ஒரு பல்ப். அப்படி அது பாருங்க எப்படி இருக்குதுல்ல. எல்லா தக்காளியுமே இப்படித்தான் இருக்குதுங்க. அப்படியா? ஓ, இதுக்கு வேறு பல்ப் தக்காளியா? பல்ப் தக்காளி தான் நாட்டாங்க இங்கே இருக்குது. ஓ, எல்லா தக்காளியும் அப்படித்தான் இருக்குது. இது 2 பல்ப் எரியுது. ஓ, பரவாயில்ல. பல்ப் தக்காளி, பல்ப் தக்காளி பாருங்க. அங்கே 2 3 இருக்குது இந்த பக்கம். இங்கே பாருங்க, இதில் பல்ப் இல்லை. இது ஒரு வெரைட்டி. இது பல்ப் இல்லாத தக்காளி. ஆமாம், பல்ப் போட்டிருக்க தக்காளி. தக்காளி பார்த்தாலே தபாசா இருக்கு பாருங்க. இன்னும் அடுத்ததாட்டா போயிருந்தா நிறைய கிடைக்கி பழக்கம். இந்த வருஷத்தோட முதல் அறுவடை மாம்பழம். கலர் வரைக்கும் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பழுத்துச்சுன்னா அப்படியே சிகப்பு கலரில் மாறிடுதுங்க. ஆனால் பழம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்க. மாங்காய் இந்த வருஷம் அட கீழே விழுகுது. உள்ளுக்குள்ளே அறுத்தாலும் நல்ல கலராக இருக்குதுங்க. ஆனால் என்ன சிகப்பாக்கிறவனெல்லாம் போய் சொல்ல மாட்டான்னு சொன்ன மாதிரி
கலர் பார்த்துட்டு வாங்கினோம்னா உள்ளுக்குள்ளே அவ்வளவுக்கு ஒன்றும் ருசியெல்லாம் இல்லைங்க. சரி ஒன்றும் மஞ்சியோட பிரச்சனை இல்லை. நான் வேணும் உனக்கு மாங்காய் பழத்து கடைசியில் உள்ளே கொஞ்சம் சர்க்கரை போட்டு தர்றேன். சக்கரை ஓட்டு சாப்பிட்ற அளவுக்கு இயற்கையில் மாம்பழம் விளையுது, அதை அப்படியே ஏற்றுக்கணும், அதையே சாப்பிட்டு பழகணும். அதுக்குத்தான் நீ பறிச்சு நினைக்கிற மாதிரியே வருமா? இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்கு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் போன தடவை, நல்லா இருந்தது எனக்கு. நீ என்ன சாப்பிடாம விட்டுரு. இங்கே பாரு, கலர் அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கலர் பார்த்தாங்கன்னா வாங்காமல் போக மாட்டாங்க. என்னை மாதிரியே இருக்குது கலர், உங்களை மாதிரி. என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஆனால் நாட்டு மல்லி ரசத்துக்கு 2 தலை போட்டால் போதும். இன்னைக்கு சட்னி ஓட்டுற வேண்டியதானுங்க. போதும் சட்னி கிழவா. போதுமா? 2 பேர் தானே இருக்கிறோம். சரி சரி, உன்ற வாயிலிருந்து போதும் வந்ததுன்னா பெரிய வேலை தான். போதுங்கிற அளவுக்கு சட்னி செஞ்சாச்சு. வானவன் மாதேவி, ஏனுங்க ஐயா? இன்னைக்கெல்லாம் எதுவும் சூப்பராக இருக்குது. கூடையாக இருக்குது. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடே தேவையில்லை. எல்லாம் இன்னைக்கு கொய்யாப்பழத்தை 2 சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே போதுங்க. பார்க்குறக்கே இன்னைக்கு சப்போட்டா பழத்தை அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. ஆமாம், இன்னைக்கு சூப்பரான அறுவடை. எந்த கூடை உனக்கு, எந்த கூடை எனக்கு? அப்படி எல்லா கூடையும் வேணாலும் நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்கு போடுறது கொஞ்சம் சிரமம் தான். சரி என்னென்னு சொல்லிடுறேன். சரி என்னென்னு பாருங்க. சப்போட்டாங்க, மாம்பழம், கொய்யாப்பழம், மல்லித்தலை, அப்புறம் கொழும்புச்சை, எலும்புச்சை, எல்லாமே இதில் இருக்குதுங்க. அப்புறம் கத்திரியில் 3 வகை கத்திரி, வரி கத்திரி, பச்சை, வெள்ளை, அப்புறம் கறிபதனை அதை எடுத்து அது அழுகி போச்சு. அப்புறம் தக்காளியிலேயே 2 பல்ப் தக்காளி, பல்ப் இல்லாத தக்காளி. ஆமாம், ஒரே ஒரு நெல்லிக்காய். ஆமாம், சூப்பர் நெல்லிக்காய். இந்த வருஷம் ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் கிடச்சிக்குது. வேற மரத்துல எல்லாம் நிறைய காய் பிடிச்சது. இது இளமரம், வேற மரம் ஒன்று பிடிச்சிருக்குதுங்க. போன வருஷம் அதே மாதிரி ஒரே ஒரு காய் பிடிச்சது. தோட்டத்தில் எத்தனையோ நீ அறுவடை பண்ணியிருக்கிற, ஆனால் இன்னைக்கு நீ வானவன் மாதேவியாக இருந்துட்டு அறுவடை பண்ண பார்த்தியா? இந்த அறுவடை தான் இருக்கிறதுலே மெகா அறுவடை, சூப்பர் அறுவடை. இது வானவன் மாதேவி. வானவன் மாதேவி நல்ல பேர். எத்தனை பேர் தான் வைப்பீங்க உனக்கா? உனக்கு வச்சுட்டே இருக்கிறதா? வெய்யுங்க, உங்க ஆயில் வந்ததையெல்லாம் வச்சு விடுங்க. அதாவது உனக்கு ஒரு குறை இருக்கக்கூடாதுல்ல. எங்கள் வீட்டுக்காரரு எந்த பேருமே சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறார் என்னைய. ஆசையா பேர் சொல்லி கூப்பிடாதுந்தாலே போதுன்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். அப்படியா? அப்போ அது நல்ல ஒரு கும்பிடு ஓடுவாக்கலாம். என்ற கால் விழுந்து கும்பிடுவோம். கும்பிடு ஓட மாட்டேன். நம்மளுடைய உறவுகளுக்கு கும்பிடு ஓட்டுக்கிறேன். பாய்.